ஹாய் ஆல். கரிசலாங்கண்ணி எங்கள் தோட்டத்தில் நிறைய விளைஞ்சதுனால நான் அதை உங்களுக்கு வடையாக தட்டி சேல் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. வடை எப்படி தட்டுறதுன்னு சொல்லுங்கள், கிடைக்கிறவங்க நாங்கள் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோவில் ஸ்டார்டிங் டு எண்டிங் எப்படி நம்ம அதை வடை மாதிரி தட்டி எடுக்கலாம்னு கம்ப்ளீட் ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ அதை எப்படி அடுத்து நம்ம பிளான்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கரிசலாங்கண்ணி எல்லாமே பறிச்சுட்டு வந்துட்டு இந்த மாதிரி சுத்தமான தண்ணியில் அலசி எடுத்துருவோம். ஸோ அந்த அலசுற தண்ணிலையும் பார்த்தீங்கன்னா விதைகள் இருக்கும், அதை நம்ம திரும்ப கொண்டு போய் ஊற்றி விட்டுறலாம். ரெண்டாவது இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் எல்லாம் பறிச்சுட்டு வந்து இந்த மாதிரி அலசி வச்சுக்கலாம். அடுத்து இது கூட கரும்பூலா எடுத்துக்கலாம். கரும்பூலா இந்த மாதிரி நான் ஒடிச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மருதாணி இந்த மாதிரி உருவி எடுத்துக்கலாம். எல்லாத்தோட மெஷர்மெண்ட்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கேப்ஷனில் எல்லாமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கீழா நெல்லி பறிச்சுக்கலாம். கீழா நெல்லி தோட்டத்திலலாம் பறிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சங்குப்பூ, செம்பருத்தி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொண்டு வந்த எல்லாத்தையும் நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ இது அருவாமனை வச்சு குட்டி குட்டி பீஸாக நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்குவோம். அப்போ தான் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பறிச்சுட்டு வரது அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பவுடராக தான் ஆட் பண்ண போகிறோம். இது கரிசலாங்கண்ணி வடைனால கரிசலாங்கண்ணி கருவேப்பிலை ரெண்டோட குவான்டிட்டி தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் மற்றதை காட்டிலும். இது எல்லாத்தையும் கொண்டு போய் கத்தால நெல்லிக்காய் இருந்ததுன்னா நீங்கள் அதை மட்டும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இல்லைனா தண்ணியை லைட்டாக தெளித்து ஓரளவுக்கு திக்கான பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஃபைனலி இது கூட 3 ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நெல்லிக்காய் பொடி, கடுக்காய் பொடி, அவரி பொடி 3 பொடியுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வாழலையில தான் வடையாக தட்டி எடுக்க போகிறோம். ஸோ தோட்டத்தில் நீளமான வாழலை இருந்ததுங்க, அதை பறிச்சுட்டு வந்துட்டேன். வடை தட்டுறதுக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் உருட்டி போடுவாங்க, ஒருத்தர் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. நீங்கள் ஒரே ஆள் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான். எல்லா வடையும் தட்டி முடிச்சதுக்கப்புறம் இளம் வெயிலாக இருந்தால் கொஞ்சம் நேரம் வச்சிடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் நிழல்லே நல்லா காயிட்டும். இந்த மாதிரி திருப்பி விடுங்க. நாம் வந்து பேக்கெட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1 hour முன்னாடி மட்டும் வெயிலில் நல்லாவே வச்சு எடுத்துருவோம். ஸோ தட் அப்போ தான் பூசணை பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக. வடையை தூக்கி போடும்போது காயின் மாதிரி நல்லா சவுண்ட் வந்துச்சுன்னா வடை நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை பேக்கெட் பண்ணிக்கலாம். வடையை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி பிளான்டேஷன் பண்ணுறோன்னு பார்க்கலாம். எந்த இடத்துல நம்ம நட்டு வைக்கிறோமோ அந்த இடத்த இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மண்ணை நல்லா சமன் பண்ணி மாட்டு சாணம், குப்பை இதெல்லாமே நம்ம உரமாக போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மண்ணோட மண்ணாக கலக்கி விட்டுட்டு நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா கரிசலாங்கண்ணி விதைகள் எல்லாம், அதை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். அதையும் நல்லா மண்ணோட கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். அடுத்து இது கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சி வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாங்க. ஆல்ரெடி எடுத்து வச்ச வீடியோஸ் எனக்கு ஸ்டோரேஜ் பத்தாமல் நான் டெலீட் பண்ணிட்டேன். கரிசலாங்கண்ணிக்கு பார்த்தீங்கன்னா மைல்டான சூரிய வெளிச்சம், அதுக்கப்புறம் நிறைய தண்ணி தேவைப்படும். ஸோ தண்ணி வந்து நம்ம எனி டைம் அது இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அடுத்து இந்த பேஸ்ட்டை நம்ம அரைச்சோம் இல்லையா, அது எப்படி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இந்த மாதிரி சுத்தமான தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிகிட்டே வரும்போது அதனோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி வருங்க. ஸோ இதை தான் பிரிங்கராஜ் ஆயிலாக நான் உங்களுக்கு கொடுக்குறோம். ரீசெண்டாக நானும் ஹேர் தின்னிங், இளநரை ப்ராப்ளம் எல்லாமே ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கேர் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு பிரிங்கராஜ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு இப்போ நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு தான் உங்களுக்கு சேலுக்காக கொண்டு வந்தேன். உங்களுக்கு கரிசலாங்கண்ணி கிடைச்சதுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மில் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி அவைலபிள் இல்லை அப்படின்னா எங்ககிட்ட இந்த நம்பரில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்னு இல்லைங்க. 10 கிராம், 20 கிராம், 50 கிராம், 100 கிராம் வரைக்கும் வடை பேக் பண்ணுறோம். 100 ml, 200 ml, 500 ml, லிட்டர் வரைக்கும் ஆயில் பேக் பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கும் தேவைப்படுதுன்னா இந்த நம்பரில் உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் வீடியோட பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். Thank you.